திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட நபரை இதுவரை கைது செய்யாததை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தமிழன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று சிறுமி தனது பாட்டி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் நோட்டமிட்டு வந்த நபர் ஒருவர் அந்த 10 வயது சிறுமியை வாயை மூடி அருகே உள்ள மாந்தோப்பில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதைத் தொடர்ந்து சிறுமி தனது பாட்டி வீட்டிற்கு சென்று தனது உறவினரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். உடனடியாக அங்கிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடனடியாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டது உறவினர்கள் சார்பாக. தொடர்ந்து காவல்துறை அந்த பகுதியில் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக அந்த நபர் யார் என்று, அந்த நபர் என்ன செய்தார் என்று அந்த விசாரணை தொடங்கப்பட்டது. அந்த விசாரணை தொடங்கப்பட்ட நிலையில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த குற்றவாளி தெள்ள தெளிவாக தெரிந்தும் சுமார் 6 நாட்கள் ஆகிறது. இதுவரையும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம ஒரு மெத்தன போக்காக இருந்து வருகிறார்கள். குறிப்பாக பார்க்கலாம், நேற்று 6 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரையும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையாக வந்த நிலையில் தற்போது இன்று கூடுதலாக 2 தனிப்படை, அதுவும் பார்க்கலாம் 8 தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தும் குற்றவாளியை நெருங்க முடியாத ஒரு காவல்துறையாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்ட காவல் நிர்வாகம் இன்னும் அந்த குற்றவாளியை கைது செய்வார்களா அல்லது இன்னும் கூடுதலாக அந்த தனிப்படையை அமைப்பதற்கு வழிவகுப்பார்களா என்று தெரியவில்லை. குறிப்பாக பார்க்கலாம், நேற்று காவல்துறை அவருடைய தரப்பில் கூறப்பட்டது என்னவென்று பார்த்தால், ஆந்திராவில் நாங்கள் நெருங்குகிறோம், குற்றவாளியை நாங்கள் பிடிக்க போகிறோம் என்று நேற்று முழுவதுமாக இந்த செய்தியானது காவல்துறையிடையே வெளியாகி வந்த நிலையில் இன்னும் குற்றவாளியை நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டு வருகிறது. உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று அப்பகுதி உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் அவருடைய பெற்றோரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.